வாயிதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கொஞ்சம் ஏனையுதுன்பம் நினைக்கவிடு. இறைவாயிதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. மதிய உணவை தருகின்றோம் தினம் பசித்தோர் உணவிட மறுக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம் தினம் பசித்தோர் உணவிட மறுக்கின்றோம். கடமை முடித்தல் நினைக்கின்றோம், கடமை முடித்தல் நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவாயிதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, கேள்வி கனி உள்ள உடலில் வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, கேள்வி கனி உள்ள உடலில் வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, எம்மை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையுதுன்பம் நினைக்கவிடு. இறைவாயிதோ வருகின்றோம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய திருப்பலியானது கனடாவில் வசிக்கும் அமல்ராஜ் ஒப்புக் கொடுக்கும் மரித்துணை திருப்பலி. குடும்பத்தில் மரித்த மனைவி அனிதா எலிசபெத்துடைய ஆன்மா ஆண்டவர் தலை பாற்றடைய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆல்பர்ட் கிறிஸ்துமணி ஒப்புக் கொடுக்கும் மரித்துணை திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி, அம்மா அந்தோணி அம்மாள் ஆன்மா இலைப்பாற்றிக்காக. மேலும் யாரினது ஆன்மாக்கள் ஆண்டவர் தலை பாற்றடைய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குழந்தை தெரேஸ் ராணி ஒப்புக் கொடுக்கும் மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த கணவர் அமல்ராஜ் அவருடைய ஆன்மா ஆண்டவர் தலை பாற்றடைய. மகள் அந்தோணி அம்மாள் மற்றும் யாரினது ஆன்மாக்கள் ஆண்டவர் தலை பாற்றடைய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிலுவை அந்தோணி ராஞ்ச புஷ்பம் ஒப்புக் கொடுக்கும் மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அம்மா ஜெயசீலி அவருடைய ஆன்மா ஆண்டவர் தலை பாற்றடைய. மற்றும் குடும்பத்தில் மரித்த அப்பா லூர்து, மருமகன் ஸ்டாலின், ஸ்டெல்லா, அந்தோணி அம்மாள், மரியமைக்கேல், ஆறுமுகம், வசந்தா, தங்கப்பாண்டி மற்றும் யாரினது ஆன்மாக்கள் ஆண்டவர் தலை பாற்றடைய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்ப கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டுடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்கவர்கள், இன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை கொண்டாடக்கூடிய தவ காலத்தை தொடங்குகிறோம். நம்முடைய நெற்றிகளில் சாம்பலை இட்டு ஆண்டவருக்கு முன்னால் நம்மையே தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்கு மனவருந்தி ஆண்டுடைய மன்னிப்பை பெறக்கூடிய காலமாக இந்த தவ காலம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து
நமக்கு நிலை வாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தவ காலத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய இறைவன் நாம் ஒவ்வொருவரை மன்னித்து தவ காலத்தில் அருளை, ஆசிரை, மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை இன்னும் அதிகமாக பொழிய இந்த கல்வாரி பள்ளியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 18 முடிய. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் அருகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோம்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பலி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
கழுவி போக்கிவிடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். தூயதோர் உள்ளத்தை இறைவானில் என்னகத்தே உருவாக்கும். உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். திருமுறையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் மற்றும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 மற்றும் அதிகாரம் 6 இறை வார்த்தை 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தை காக்க
செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மேலும் 16, 17, 18. மத்தேயு 6வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உளரச் செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிட வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்து நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். தவக்காலத்தை தொடங்குவதன் அடையாளமாக நமது நெற்றிகளிலே சாம்பல் பூசப்படுகிறது. இனியவர்களே, இன்று காலையில் ஒரு பள்ளியில் காலை வழிபாட்டிற்காக சென்றிருந்தேன். பள்ளியின் வளாகம் தூய்மையாக இருக்கிறதா என்று சுற்றி பார்க்கிற பொழுது காலை வழிபாடு நடக்கிற இடம் மிக அழகாக சுத்தமாக பெருக்கப்பட்டிருந்தது. குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருந்தது. ஒரு 5 நிமிடம் கழித்து காலை வழிபாடு தொடங்கியது. தொடங்குகிற பொழுது பார்க்கிறேன், ஏராளமான குப்பைகள் வேப்ப இலையாக கிடந்துச்சு. அதுக்குள்ளே எப்படி வேப்பிலை வந்துச்சு, பசங்க எதுவும் விளாண்டாங்களா என்று சற்று தலையை உயர்த்தி அந்த மரத்தை பார்க்கிற பொழுது வேப்பலைகள் எல்லாம் பழுத்து போயிருந்தது. அதிலிருந்து இலைகள் விழுந்திருந்தது. இனி இவர்களே, அதை பார்க்கிற பொழுது அதற்கும் தவக்காலத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல எனக்கு தோன்றியது. அதே மரம் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக தனது இலைகளை, பசுமையான இலைகளை, எது தனக்கு அழகாக இருக்குமோ அந்த இலைகளை பழுக்கச் செய்து, பழுத்த இலைகளை காயச் செய்து, கீழே விழச் செய்து தன்னையே பட்டமரம் போல காட்சிக்கு உட்படுத்துகிறது. ஒரு மரம் பட்டமரம் போல எல்லா இலைகளையும் உதிர்த்து விட்டு என்ன செய்கிறது?
ஒரு புதுமைக்காக, ஒரு புத்தாக்கத்திற்காக, புது வளர்ச்சிக்காக, மலர்ச்சிக்காக, மீண்டும் பசுமையாக வாழ்வதற்காக தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மரம் இதை செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்வதன் மூலமாக தன்னை முன்னை விட அதிக வளர்ச்சி பெற்றதாகவும், அதிக பசுமை மிக்கதாகவும், ரம்மியமானதாகவும், அழகானதாகவும் ஒரு மரம் மாற்றிக்கொள்கிறது. அதுபோலத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவ காலத்தில் நம்மை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் நல்ல அழகா ட்ரெஸ் அணிஞ்சு பூசைக்கு வந்திருப்போம். இந்த தவ காலத்தில் பொட்டு வைக்க கூட யோசிப்போம். நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிடணும், ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி மாற்றிக்கிடணும். இந்த 40 நாட்கள் நம்மை நாமே உறுத்தி கொள்வோம், வருத்தி கொள்வோம், நம்முடைய அழகை கொஞ்சம் மறைத்து கொள்வோம். ஆண்டவருக்காக நம்மை ஒரு அழகற்ற பிள்ளைகளாக, இயல்பானவர்களாக, இன்னும் சிறப்பான ஒரு மாற்றத்திற்கான பட்ட மரம் போல நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இந்த 40 நாட்கள் நம்மை புதுப்பிக்கிற நாட்களாக இருக்கிறது. ஒரு மரம் எப்பொழுது வருடந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக காய்ந்து கொள்கிறதோ, வருத்தி கொள்கிறதோ, அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு, புதிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறுவதற்கு, கடவுளோடு இணைந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிறது. இனியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் சாம்பலை பூசி தொடங்குகிறோம். இந்த சாம்பல் எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது? குருத்தோலையிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த குருத்தோலையை எப்பொழுது நாம் ஏந்தியிருப்போம்? குருத்தோலை ஞாயிறு, பாடுகளுடைய வாரத்திலே முதல் நாளிலே அந்த குருத்தோலைகளை நாம் ஏந்தியிருப்போம். குருத்தோலை பவனியில் நம்ம போனதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குருத்தோலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, உங்கள் கைகளில் ஓலை கொடுக்கப்படும், அப்படிதானா? எந்த ஓலையை நீங்கள் வாங்குவீங்க? எந்த ஓலை கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? பச்சை ஓலையாக இருக்கணும், நேராக இருக்கணும், நீளமாக இருக்கணும், வேற மற்ற ஓலையை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென்னை ஓலையாக இருக்கணுமா? தென்னை ஓலையாக இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்படிதானா? கொடுக்கப்படுகிற ஓலை எனக்கு பிடிச்சதா இருக்கணும், மற்ற ஓலையை விட நேராக இருக்கணும், உயரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஒருவேளை அந்த ஓலையில் ஒரு சைடில் கிழிஞ்சிருந்தா வாங்குவீங்களா? இன்னொரு ஓலை தாங்க, வேற ஓலை தாங்க, அவனுக்கு மட்டும் நல்ல ஓலை கொடுக்குறிய. எந்த ஓலையை நான் பார்த்து பார்த்து வாங்கணுமோ, ரசித்து ரசித்து பிடித்திருந்தோமோ, மற்றவங்கள உயரமாக பிடிச்சிருந்தோமோ, அந்த ஓலை இப்போ எப்படி இருக்குது? சாம்பலாக இருக்கிறது. அன்னைக்கு அந்த ஓலை என்ன செஞ்சிருப்போம்? மடக்கி திருக்கி பிச்சு சிலுவையாக மாற்றிருப்போம். இனியவர்களே, எது நமக்கு பிடித்த ஒரு ஓலையோ அந்த ஓலை இப்பொழுது சாம்பலாக மாறி நமது நெத்திக்கு வருகிறது. எது நமது கையில் இருந்ததோ அதை நாம் உயர்த்தி நெற்றியிலே பூசுகிறோம். இது எதனுடைய அடையாளமாக தவக்காலத்தின் தொடக்கத்திலே வைக்கிறோம்? நமக்கு பிடித்தமான காரியங்களை, நமக்கு மிகவும் பிடித்தமான, நாம் ரசிக்கக்கூடிய, நாம் உயர்வாக பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கடவுளுக்காக நான் சாம்பலாக மாற்றி என் நெற்றியில் பூசிக்கொள்கிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிடித்தங்களை, பிடிவாதங்களை, வருத்தங்களை, வழிகளை நான் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறது. சாம்பல் புதன் தவக்காலத்தை திறந்து உங்களை உயிர்ப்பை நோக்கி அழைத்து செல்வது போல, எனக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை கடவுளுக்காக நான் ஒதுக்கி அழித்து விடுகிற பொழுது அது மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதத்துவத்திற்கு, ஒரு வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதத்தின் உன்னதத்திற்கு என்னை அனுப்பி வைக்கிறது. இதுதான் சாம்பலை பூசிக்கொள்வதற்கான அடையாளம். குருத்தோலை எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் தேடி தேடி பார்த்தது, சண்டையிட்டு பெற்றுக்கொண்டது, ஆனால் அது சாம்பலாக மாறுவதற்கு நான் வருந்தவில்லை. ஏனென்றால் அதற்காகத்தான் அதை நான் வாங்கினேன். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறதா? கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு மிகவும் பிடித்தமானதை இழந்து போகிறோமா? வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த இழப்புகள் மாபெரும் ஒரு வளர்ச்சிக்கு, மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்திற்கு உங்களை இட்டு செல்லும். திருப்பாடல் சொல்லும், ஆண்டவரே, நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எங்களுக்கு நன்மை செய்யும். தவக்காலத்தில் நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோமே, அந்த வருத்தங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த விளைச்சலை தராது. நாம் நம்முடைய ஆசைகளை துறந்தால் ஒழிய, நம்முடைய விருப்பங்களை துறந்தால் ஒழிய, நம்முடைய குருத்தோலைகளை அழித்தால் ஒழிய சாம்பலை பூசி உயிர்த்தெழுதலுக்கு நம்மை தயாரிக்க முடியாது. இனி இவர்களை மூன்றாவது காரியமாக, இந்த தவக்காலத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய காரியம் மன
மாற்றம். நம்ம மனசு மாறணுமா? ஒரு சண்டை வருகிறது, ஒரு பிரச்சனைகள் வருகிறது, சிக்கல் வருகிறது, முதலில் நமக்கு தோன்றுகிற எண்ணம் என்ன? நானா தப்பு பண்ணேன்? அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவன் வரட்டும், அவன் மாறி வரட்டும், நான் ஏற்றுக்கிடுறேன். இதில் என்ன பிரச்சனை இருக்கு? நான் போக மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன், நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே. பல நேரங்களில் இந்த எண்ணத்தின் மூலமாக நம்முடைய உறவுகளை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. தப்பு பண்ணாம நான் இறங்கி போகணுமா? தப்பு பண்ணவனே இறங்கி வர மாட்டேங்கிறான். தப்பு பண்ணாம நான் இறங்கி போனோம்னா மறுபடியும் அவன் அதைத்தானே செய்வான். அவனை திருத்துவதற்காக நான் என்ன செய்யறேன்? இறங்கி போகாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பல நேரங்களில் நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். இனி இவர்கள் இன்றைய முதல் வாசகம் இதற்கு ஒரு பதிலை தருகிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுளை குறித்து சொல்லுகிற பொழுது கடவுள் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்று கடவுளை பற்றி உயர்வாக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள். தான் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இனி இவர்களே, கடவுள் நமக்காக மனமிறங்க வேண்டிய தேவை என்ன? நம்மளாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம், புண்ணியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்? நல்லவர்களாக வாழ்ந்தால், பாவத்திலிருந்து மீண்டு கொண்டால், புண்ணியம் செய்தால் நாம் எங்க போக முடியும்? மோட்சத்துக்கு போக முடியும், விண்ணகத்திற்கு போக முடியும். கடவுள் ஏற்கனவே விண்ணகத்தில் தான் இருக்கிறாரு, அதை உருவாக்குனதே அவரு தான். அவர் எதுக்கு மனசு மாறணும்? அவர் ஏற்கனவே அங்கே தானே இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு விண்ணகத்தில் இருப்பதை விட என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இறங்கி அவர்களோடு இணைந்து அவர்களை விண்ணகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். எனவே தான் கடவுள் விண்ணகத்திலே இருக்கிறவர், எல்லாம் வல்லவர், தூய்மையானவர், நம் பொருட்டு நம்மை மீட்க வேண்டி நம் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவர் நியாயமாக நமக்கு வழங்க வேண்டிய தண்டனைகளிலிருந்து நம்மை விடுவித்து அவர் அந்த திட்டத்திலிருந்து, அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக அந்த தீங்கை குறித்து அவர் மனம் மாறுகிறார். மனமாற தேவையே இல்லாத கடவுளே எனக்காக நமக்காக மனம் மாறுகிற பொழுது நான் ஏன் மனம் மாறக்கூடாது? ஆண்டவரை என்னை மீட்டுக் கொள்வதற்காக என் மீது கொண்டிருக்கிற அன்பினால் அவர் மனம் மாற தயாராக இருக்கிற பொழுது மனிதர்களாகிய நாம், பலவீனர்களாகிய நாம் ஏன் மனம் மாறக்கூடாது? இதுதான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. தவக்காலத்திலே குருத்தோலை சாம்பலாக மாறுவது போல நமது ஆணவத்திலிருந்து, நமது பிடிவாதங்களிலிருந்து நாம் மனம் மாறுவோம். நம்முடைய பிடிவாத குணத்திலிருந்து, உறவுகளை அறுத்துவிட்ட தருணத்திலிருந்து மனம் மாறுவோம். மீண்டுமாக கடவுளோடு இணைந்து கொள்வதற்காக நம்முடைய உறவுகளை சேகரித்துக் கொள்வோம். இனியவர்களே, இந்த உறவுகள் தான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், செல்வங்கள். நாம் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருந்ததனால் கடவுளிடமிருந்து விலகி போனோம். கடவுளிடமிருந்து விலகி போனதனால் இந்த சமூகத்தில் இருந்தும் இந்த உறவில் இருந்தும் நாம் பிரிந்து போனோம். ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது அவன் கடவுளிடமிருந்தும், இந்த சமூகத்திலிடமிருந்தும், உறவிலிருந்தும், இயற்கையிலிருந்தும், ஏன் தன்னிடமிருந்து கூட அவன் பிரிந்து போகிறான். ஆண்டவர் தனது மகனை, ஒரே பேரான மகனை அனுப்பி அவரை கொலைக்கு உள்ளாகப்பட்டு அவர் இறந்து இரத்தம் சிந்தி இந்த எல்லா பிரிவுகளில் இருந்தும், இந்த எல்லா பிளவுகளில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டார். அந்த ஒப்பற்ற மீட்பை நமக்கு கொடுத்தார். நான் மீண்டும் இதே தவறு செய்து, இதே பாவம் செய்து, என்னுடைய உறவுகள் வேண்டாம், யாரும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்று சொன்னால் நான் கடவுள் எனக்கு கொடுத்த அருளை இழந்தவனாக மாறுகிறேன். எனவே தான் பவுலடிகளார் என்ற 2ஆம் வாசகத்தில் சொல்கிறார், நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த அருளை வீணாக்க வேண்டாம் என்று அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். கடவுள் நமக்கு தந்த மீட்பை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற வேண்டும், உறவுகளை தேடி போக வேண்டும், உள்ளங்களை நாடி செல்ல வேண்டும், உறவுகளை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளோடு, மனிதரோடு, இயற்கையோடு, ஏன் நம்மோடு கூட நாம் ஒரு உடன்பாட்டுக்கு வர தேவை இருக்கிறது. உள்ளன்போடு அதை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த அருளை கடவுள் வீணே தரவில்லை, அது உன்னதமான அருளாக கடவுள் மாற்றி கொடுத்திருக்கிறார். இனியவர்களே, இந்த ஒப்புயர்வற்ற அருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தவக்காலம் அதற்கான வழியை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, உங்களுக்கு கைமாறு உண்டு,
நீங்கள் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் கைமாறு உண்டு. நீங்கள் கடவுளுடைய அருளை இழந்து போகாமல் இருப்பதற்காக செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு கைமாறு உண்டு. அது எங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், அதுதான் முக்கியம். நான் செய்கிற நற்செயல்களுக்காக கைமாறை இந்த மனித குலத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேனா, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேனா? நாம் செய்கிற நற்செயல்களை மற்றவர் பார்க்கும்படியாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள். எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான், எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு அன்புள்ளவனாக இருக்கிறான், சே தன்னை திட்டியவர்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறானே, வாழ்ந்த இவர மாதிரி வாழணும் அப்படின்னு ஒருத்தர் பாராட்டிட்டார்னா இந்த உலகத்திலே நமக்கான கைமாறு கிடைத்து விடுகிறது. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் தரக்கூடிய கைமாறுக்காக நம்மை தயாரிக்க வேண்டும். அதனால் மற்றவங்க பார்க்கறதுக்காக மட்டும் நம்ம நல்லவனாக இருக்க அவசியம் இல்லை. நாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்றால் அவரை போல இயல்பாகவே மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நன்மை செய்ய வேண்டிய நமது பொறுப்பு, நமது கடமையாக இருக்கிறார். இனி அவர்களே, நமது பங்கு தந்தையினுடைய இல்லத்தில் இருக்கிற ஒரு கிணறு உங்களுக்கு தெரியும். அந்த கிணத்துல தண்ணி எல்லாம் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை தூர்வாரின பிறகு என்னாச்சு, இப்போ தூய்மையான தண்ணீராக இருக்குது. ஒரு காலத்தில் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், அது அழுக்குகள் எல்லாம் வாங்கி 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 அது தேங்கி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கிணறாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தூர்வாரப்பட்ட பொழுது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. தவக்காலம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது, நமக்கான ஒரு சான்று. நமக்குள் போட்டிருக்கிற எல்லா பகைமைகளையும் வெறுப்புகளையும் வழிகளையும் வன்மங்களையும் நாம் தூர்வாருகிற பொழுது நாம் மீண்டுமாக தூய்மையாக்கப்படுகிறோம். அந்த கிணற்றினுடைய தன்மை இயல்பாகவே நல்ல தண்ணீர் கொடுப்பது. அதே போலதான் ஒரு மனிதர் இயல்பாகவே நல்ல தன்மைகளை நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். நமக்குள் போட்டிருக்கிற எல்லா அழுக்குகளையும் நாம் அகற்றி விடுவோம். அதற்கான காலமாக இந்த தவ காலத்தை பயன்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவரை போல நம்மை புதுப்பிப்பவராக, ஆண்டவரை போல மனம் மாறுகிறவர்களாக, ஆண்டவர் கொடுக்கிற அருளை வீணாக்காத நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவரிடம் கைமாறு பெறுகிற உத்தம பிள்ளைகளாக வாழ நம்மால் முடியும். அதற்கான வரத்தை திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தவ காலத்தை தொடங்க போகிற திருநீற்றை புனிதப்படுத்தும்படியாக நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகிறேன். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கின்ற சாம்பலை உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்ப புனிதப்படுத்தியருள திருவிழம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழுமும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்கள், இப்போது அமைதியாக அனைவரும் வரிசையாக வந்து நம்முடைய அருள்பணியாளர் அருள் சகோதரிடம் நீங்கள் நெற்றியில் சாம்பலை இட்டுக் கொள்கிறீர்கள். இப்போது குருவானவரோ அருள் சகோதரியோ நம்முடைய நெற்றிகளில் சாம்பலை இடுகிற பொழுது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்வார்கள். அல்லது நினைவில் கொள் மனிதா, நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற வார்த்தையை சொல்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கேட்ட இறை வார்த்தையின்படி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி மனமாறி ஆண்டவரை நற்செய்தியை நம்ப உங்களை அன்போடு அழைக்கிறேன். 2 வருஷம் நில்லுங்க, 2 வருஷம் நில்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் 2 வருஷம் நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்கடா. சிஸ்டர் நீங்கள் பின்னாடி போயிருங்க.
மண்ணுக்கு திரும்புவான். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் பூவில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் பூவில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவான். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. வருவதே மனிதன் அறிவானோ. மரணம் வருவதே மனிதன் அறிவானோ. தருணம் எழுவன இறைவன் அழைப்பானோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவான். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவான். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே.
என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மறிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மறிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைசென்று வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைசென்று வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கேயும் ஓடிடுவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? அடியோயாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. அடியோயாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே.
மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பழியல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உமை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாய் திகழ்வோமாக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றார்கள், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய வெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துர. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோச்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிலும் மது வழிபடுத்த முன்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் திரு அவை முழுவதையும் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், யாரும் நினையா ஆன்மாக்கள், வழியோரங்களிலும் வீதியோரங்களிலும் மரித்த அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், பச்சிலம் குழந்தைகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இந்த உலகில் உகந்தவராய் இருந்தவர்களில் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை நகர தந்தோணியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழிய
தாங்கும் தாயினும் ஒரு நாளடியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மழியலாம் ஆனால் இயேசுவே உன் அன்பில் பழி உண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பில் பழி உண்டோ என் இனிய அன்பே எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா நெஞ்சம் கூறும் நன்பு கூறும் உலகில் பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலகும் நட்புண்டு வஞ்சம் கூறும் நன்பு கூட்டம் உலகில் பல உண்டு தன்னலமே உருவெடுத்து உலகும் நட்புண்டு ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரென்றோ ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீரென்றோ என் இனிய நண்பா எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா பொய்மை அழித்து மெய்மை மெய்யும் நிலையை காண்கிறேன் தீமை நிறைந்த உலகில் என்னை அழிந்து மடிகின்றேன் பொய்மை அழித்து மெய்மை மெய்யும் நிலையை காண்கிறேன் தீமை நிறைந்த உலகில் என்று அழிந்து மடிகின்றேன் எந்த தெய்வமே உன் அன்பால் ஆளவா எந்த தெய்வமே உன் அன்பால் ஆளவா என் உள்ளம் நிறைந்து வாழவா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா அனைவரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உயிருள்ள ஆண்டவர் நற்கருணை வடிவில் நமக்கு எழுந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய தவ காலத்தை இன்றைய நாளிலிருந்து நாம் தொடங்குகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய காலமாக ஆண்டவர் இதை நமக்கு மாற்றி தர வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து ஆண்டவருடைய உடலை நம்முடைய உடலில் தாங்கியிருக்கிறோம். அக்கரணை ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம்.
இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய நாளில் தவ காலத்தினுடைய முதல் நாளை நாம் தொடங்கியிருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை தவ காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சிலுவை பாதையை மறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் நம்முடைய பங்கு ஆலயத்தில் தவக்கால தியானம் நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 5 கிராமத்தில் இருக்கக்கூடிய கப்புச்சியன் சபையை சேர்ந்த அருள் தந்தை செல்வின் அவர்கள் நமக்காக வருகை தர இருக்கிறார்கள். வெகு தொலைவிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானமாக கொடுப்பதற்கு வருகை தர இருக்கிறார்கள். எனவே வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரை இந்த தியானம் நடைபெறும். தியானத்தில் ஆண்டுடைய வார்த்தை, குணமளிக்கக்கூடிய வழிபாடு, திருப்பலி எல்லாம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே தந்தை ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை 10 மணி ஞாயிறு திருப்பலி நமக்காக நிறைவேற்றி ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பார்கள். எனவே இந்த தவக்கால தியானத்தில் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அறிவிப்புகள் நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற, அதை பார்த்து சிலுவை பாதை மற்ற காரியங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை பாதை மிக சுருக்கமாக இருந்தால் நலமாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் ரொம்ப நேரம் சிலுவை பாதை வாசித்து அதன் பிறகு திருப்பலி என்று சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிவிடும். எனவே எல்லா நாளுமே தவக்காலமாக தியானமாக மாறிடப்படாது, சரியா? எனவே குறுகிய நேரத்தில் நாம் முடித்தோம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தேர்வு, படிப்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே தவக்காலம் தேவை, பிள்ளைகளுடைய படிப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எல்லாவற்றுக்கும் நேரம் அதிகமாகி கொண்டது சொன்னால் எல்லோருக்கும் பல்வேறு வேலைகள் இருக்கிறது. எனவே அதை மனதில் கொண்டு சிலுவை பாதையை நீங்கள் தயார் செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளில் இந்த சாம்பல் புதன் திருப்பலி நமக்காக நிறைவேற்றி ஆண்டுடைய அருளை பெற்று தந்து ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு அறிவித்த வேலாயுதபுரத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை எட்வின் அவர்கள் தந்தை அவர்களை அழைத்த பொழுது காலையில் தன்னுடைய பங்கில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு மாலையில் 2 பங்குகளில் 2 ஆலயங்கள் வேறு தந்தைகளை அவர்கள் நியமித்து வைத்துவிட்டு இன்றைய நாளில் நம்முடைய பங்கு ஆலயத்தில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்றி இன்றைய நாள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை மரிய அந்தோணி அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 5:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை அந்தோணி ராஜ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்ட அளவில் அன்பிய கலை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய அளவந்தாங்குளம் பங்கிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக மறைவட்ட அளவில் 2வது பரிசையும் மறை மாவட்ட அளவில் முதல் பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தூக்கிட்டு வாழ நம்முடைய அன்பு பிள்ளைகள் பெற்ற முதல் பரிசினுடைய கேடயம். எனவே உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் மிக சிரமத்துக்கு ஆளாகி காலையில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவில் வந்து எதையும் பார்க்காமல் தூக்கத்தையும் பார்க்காமல் மிக அருமையாக பயிற்சி பெற்று முதல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த கேடயத்தோடு இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாய் முதல் பரிசை நம்முடைய மறை மாவட்ட அன்பிய பணிக்குழுவிலிருந்து வழங்கியிருக்கிறார்கள். 10,000 நல்லா தான் இருக்கு, ஆனால் சாமியார் எவ்வளவு ரூபாய் செலவழிச்சாரு அது 2வது, சரியா? இருந்தாலும் 10,000 ரூபாய் என்பது நம்முடைய பிள்ளைகள் பட்ட அந்த பயிற்சிக்கு ஆண்டவர் கொடுத்த அருளாக நான் பார்க்கிறேன். எனவே பிள்ளைகளுக்கு பணமாக கொடுக்க முடியாது. எனவே பங்கு தந்தை அதை பரிசு பொருளாக மாற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போது வழங்க இருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை மரிய அந்தோணி அவர்கள் இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பரிசினை வழங்குவார்கள். நடன போட்டியில் கலந்து கொண்ட அன்பு பிள்ளைகள் அபி, அனிதா, ஜெனோ, பெர்னா, காயத்ரி, சோலா, ரக்ஷனா, பிரித்திகா அனைவரையும் பலிபீடத்துக்கு அழைக்கிறோம். நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தந்தை அவர்கள் இப்போது பரிசு வழங்குவார்கள். அக்ஷயா, அவன் புலிக்குட்டி எங்க இருக்கான்? புலிக்குட்டி வேஷம் போட்டாமல, அவன் பேர் என்ன பேரு? சின்னவன் பேர் அச்சா. அவன் எங்க இருக்கான்? அவனையும் சேர்த்து வர சொல்லுங்க. ஆமா ஆமா,
சரி. எல்லாரும் அப்படி நில்லுங்க, இன்னொரு பரிசு கொடுத்துக்கிறோம். ஆமா, அதே போல நம்முடைய பாளையங்கோட்டை மறை வட்ட அளவில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. கட்டுரை போட்டியில் நம்முடைய அளவந்தாங்குளம் திருமதி எம் மோட்சம் அவர்கள் 2வது பரிசு பெறுகிறார்கள். அவர்களுக்கான பரிசு தொகை 2000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். அதை இப்போது நம்முடைய தந்தை எட்வின் அவர்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்கு பாராட்டு சான்றிதழும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்புறமாக பங்கு தந்தை வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து இந்த தவ காலத்தில் தவ முயற்சிகளை மேற்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சந்தி ஒருத்தல் முயற்சிகள் தான தரும காரியங்களில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். எனவே முழுமையாக தவ காலத்தில் ஆண்டுடைய கல்வாரி பலி, ஜெபமாலை, நற்கருணை ஆண்டவரை தனியாக சந்திக்கக்கூடிய அந்த பழக்கம், ஜெபத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல உடல் ஒருத்தல் முயற்சிகள், தவக்கால திரு பயணங்களை நாம் மேற்கொண்டு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள் அந்த தவக்கால உண்டியலை பங்கு தந்தையினுடைய இல்லத்திலிருந்து பெற்று நீங்கள் உங்களை அன்பிய குடும்பங்களுக்கு வழங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு தந்தையினுடைய இல்லத்திற்கு வந்து தவக்கால உண்டியலை பெற்று நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். இறைவா, மாண்புக்கு உரியும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. எனவே ஆலய முன்வாசல் வரியாக வரக்கூடியவர்கள் தயவு செய்து கவனமாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தளம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. எனவே முன்னால் வரக்கூடியவர்கள் கவனமாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்கு புஷ்பம் தங்கு கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்கு புஷ்பம் தங்கு கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தாளியல்லோ,
கன்னி தாயாரின் பர்த்தானியல்லோ உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியமே உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியமே சென்னி மகுட மொழி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட மொழி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துராஜ வாழ்க. தந்தை மகன் தூயாவியின் பெறாளே